வணக்கம் வணக்கம் மக்களே, வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்பு புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கான வீடியோ கிடையாது. நமது கழக பொதுச் செயலாளர் நமது கழகத்தை மிகவும் கண்ணியமாக கட்டி காத்து கொண்டுள்ள லேடி கேப்டன், நமது கேப்டனுக்கு அடுத்தபடியான ஒரு நமது அண்ணியார், நமது அன்னையார் அவர்களுக்கான ஒரு சின்ன வீடியோ. இது எப்படி சொல்றது, வறுமையில் தத்தளிக்கும் தமிழக ஊடகங்கள் மிகவும் வறுமையில் இருக்காங்க. தயவு செஞ்சு அந்நியார் அவர்களே, இது உங்களுக்கான காணொளி. நீங்க தயவு செஞ்சு, நீங்க நம்ம சொத்துக்களை வித்தாச்சு, மாசத்துல 1 லட்சம் எல்லா நியூஸ் சேனலும் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா காசுக்கு ரொம்ப மாரடிக்கிறாங்க. இவங்களுக்கு எங்கடா காசு கிடைக்கும் சொல்லிட்டு நாய் எலும்பு துண்டுக்கு காத்திருக்கிற மாதிரி காத்திருக்காங்க. எங்கெங்க காசு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் தங்களை பெருமைப்படுத்தி பேசியும், நம்மள மாதிரி நேர்மையா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை எல்லாம் தாழ்த்தி பேசியும் தரைக்குறைவா பேசியும் மிகவும் கொச்சைத்தனமான செயல்களை இந்த தமிழக ஊடகங்கள் மிகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் கூட்டணி பேரம் அது இது எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. நேற்று 9ஆம் தேதி தேமுதிக அலுவலகம் காத்து வாங்கிடலாம். தேமுதிகவுடைய விருப்ப மனு யாரும் வாங்க வரல. தேமுதிகவில் போட்டியிட விருப்ப மனு வாங்க யாருமே முன் வரல. தேமுதிக தொண்டர்கள் எல்லாம் அதிருப்தி, அப்படி இப்படின்ட்டு ஒரு ஹெட்லைன் வச்சுட்டு கண்ணா பின்னான்னு விமர்சிச்சுட்டு இருக்கேன். இது தேமுதிகவின் விருப்ப மனு தேதி 6ஆம் தேதி, 6 முதல் 12 வரை. 6ஆம் தேதி விருப்ப மனு வாங்கும்போது இந்த சோசியல் மீடியாக்களும் எங்க போனோம்? எவ்வளவு ஒரு கொச்சைப்படுத்தி தேமுதிகவை சிறுமைப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க பாருங்க. தேமுதிக என்ற ஒரு இயக்கம் 2005 தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2006 234 தொகுதியிலும் தனியா நின்று அத்தனை தொகுதியிலும் வேட்பாளர் போட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற நாம் தமிழர் ஆகட்டும், தளபதி விஜய் அவர் தொடங்கிற கட்சி ஆகட்டும், அதுக்கப்புறமா தனியா நிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஊக்குவிக்கும் சக்தியாக தலைவர் கேப்டன் இருக்க. அன்னைக்கு அதிமுக திமுகங்கிற மிகப்பெரிய கட்சிகள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்சிருந்தாங்க. அவங்களை ஏற்று யாரும் அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில கேப்டன் உள்ள வந்து எல்லா தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு நின்று காட்டினார். அப்படி இருந்த ஒரு கட்சியை இந்த மீடியாக்கள் காசுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொச்சைப்படுத்தி அவரை சிறுமைப்படுத்தி ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. அவர் எப்படியோ கடவுளா மாறி மக்கள் மத்தியில மிகப்பெரிய நல்ல பேர். இவங்கெல்லாம் என்னதான் போட்டாலும் சரி, இந்த மக்கள் மத்தியில எல்லாம் ஒண்ணுமே விடாது. மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கேட்டாங்க. இப்போ இந்த சோசியல் மீடியால போறத பத்தி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது தேமுதிக தொண்டர்களாகி எங்கள் மனதுக்கு புண்படுகிறது, கஷ்டமா இருக்கு. அதை நமது கட்சி சார்ந்த இந்த வழக்கறிஞர் அணி குறிப்பா எங்களால ஒண்ணுமே முடியாதுங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ஆதங்கம் வேணா இருக்கு, கோபம் இருக்கு. நீங்க முறையா இந்த மாதிரி போலியான பிரச்சாரங்களை பண்ணக்கூடிய மீடியாக்கள் மீதும், அப்புறம் இந்த வேலைக்கு போகாம வக்கீலுங்கிற பேர்ல எம்பி பையன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார்ல, அவருக்கு நம்மளாலதான் வருமானமே வந்துட்டு இருக்கு. திருச்சி சூர்யா, அவரு மாதிரி ஆளுகளை, அப்புறம் இன்னொருத்தர் பாவம் காலுங்கை வராம ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அவரு வயசான காலத்துல வேலைக்கு போக முடியல, ஏதோ ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு தேமுதிகவை பத்தி பேசினால், இந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்நியார் மாசம் ஏதோ தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. ஏன்னா எல்லா கட்சிகாரிட்டையும் பணம் வாங்குறது, எல்லா கட்சியும் பெருமைப்படுத்தி பேசுறது. எங்க கிட்ட நேர்மை இருக்கு, பணம் இல்லை, நேர்மை இருக்கு. அந்த நேர்மையை நீங்க மக்கள் மத்தியில ஏன் இந்த மாதிரி கெட்ட இதோட கொண்டு போய் சேர்க்கிறீங்க? தேமுதிகவின் தொண்டர்களின் ஆவேசங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தயவு செஞ்சு நம்ம தேமுதிக வழக்கறிஞர் அணி இவர்கள் மீது எல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. இந்த மீடியாக்குள்ள போடுறாங்க விருப்ப மனு வாங்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு 6ஆம் தேதி ஆரம்பிச்ச விருப்ப மனு அத்தனை பேர் வாங்கிட்டு போறாங்களே, அதெல்லாம் யாருமே கவர் பண்ணல. இதே அறிவிச்ச 4 நாள் கழிச்சு யாரும் வரலன்னு சொல்றீங்க. மற்ற கட்சி ஆபீஸ்லயும் போய் பார்த்துருக்கீங்களா? மற்ற கட்சி ஆபீஸ்லயும் எல்லாம் வந்திருக்காங்களா? அப்ப அதை பத்தி எல்லாம் எதுவும் போடல.
234 தொகுதியிலும் போட்டியிட தேமுதிக ரெடி. சரியா? இது நம்ம தேமுதிக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கணும். நம்ம அந்நியார் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும். தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் வழி தொண்டர்.